ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 6th ஃபஸ்ட் டேர்மில் உயிரியல்லேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். எல்லோரும் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. கொஷின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இங்கிலீஷ்லேயும் கொஷின் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் எல்லா கொஷின்ஸுக்குமே இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பட் ரீட் பண்ணும்போது தமிழில் தான் ரீட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் தமிழில் தான் எழுதிட்டுருக்காங்க. இங்கிலீஷில் டெஸ்ட் எழுதுகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம 2 லாங்குவேஜ்லையுமே படித்தா டைம் தான் அதிகமாகும். அதனால தமிழில் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் டெஸ்ட் எழுதுகிறவங்க நீங்கள் கொஷினை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? சப்பாத்தி கள்ளி, மூங்கில், வேம்பு, தென்னை. விக்டோரியா அமோசோனிக்கா தாவரத்தின் இலைகள் எத்தனை கிலோ எடை வரை தாங்கும் திறன் கொண்டவை? 15 கிலோ, 30 கிலோ, 45 கிலோ, 50 கிலோ. ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் எது? மண்புழு, மீன், அமீபா, தவளை. குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஆமை, நத்தை, தவளை, கரடி. பறவைகளின் எலும்புகள் எத்தகையவை? கனமானவை, மென்மையானவை, எடை குறைந்த மற்றும் காற்று அறைகளை கொண்டவை. எலும்புகளே இல்லை. நெக்ஸ்ட் மேட்சிட்டு. மணல் குன்றுகள், நன்னீர். தாமரை, பாலைவனம். ஆணிவேர் தொகுப்பு, ஒரு செல் உயிரி. பாரமீசியம், இருவித்திலை தாவரம். இதுக்கு நீங்கள் சரியாக பொருத்திக்கோங்க. கீழே ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று மற்றும் காரணம். கூற்று: ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: ஒட்டகம் தனது திமில் பகுதியில் நீரை சேமித்து வைக்கிறது. இதில் கூற்று காரணம் எது சரின்றதை எழுதுங்க. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஏ தவறு, ஆர் சரி. ஏ ஆர் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. கொஷின் இன்னொரு முறை சொல்லிடுறேன். ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. இது கூற்று. காரணம்: ஒட்டகம் தனது திமில் பகுதியில் நீரை சேமித்து வைக்கிறது. பொருந்தாததை தேர்ந்தெடு. காஸ்பியன் கடல், பைக்கால் ஏரி, சாம்பார் ஏரி, கங்கை ஆறு. தாவரங்களின் சுவாசம் எதன் வழியாக நடைபெறுகிறது? வேர், இலைத்துளை, தண்டு, பூக்கள். நிலவாழ் தாவரங்களுக்கு உதாரணம் எது? ரப்பர் மரம், ஹைட்ரில்லா, ஆகாய தாமரை, தாமரை. ஒரு செல் உயிரியான யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? போலிக்கால்கள், குறு இழை, கசை இழை, துடுப்புக்கள். உலக வாழிட நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் முதல் திங்கள், ஜூன் 5, ஆகஸ்ட் 15, ஜனவரி 1. கூற்று மற்றும் காரணம். மீன்களுக்கு செவ்வுள்கள் சுவாச உறுப்பாக செயல்படுகின்றன. கூற்று: மீன்களுக்கு செவ்வுள்கள் சுவாச உறுப்பாக செயல்படுகின்றன. காரணம்: செவ்வுள்கள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகின்றன. கூற்றும் காரணமும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம். ஏ சரி, ஆர் தவறு. ஏ தவறு, ஆர் சரி. ஏ மற்றும் ஆர் தவறு.
நெக்ஸ்ட்டு மேட்சிட்டு ஒளிச்சேர்க்கை தண்டு, ஆணிவேர், இலை, கிளைகள், இருவித்திலை. இதுக்கு சரியான ஆன்சர் எது வரும்ன்றதை மேட்ச் பண்ணுங்கள். பொருந்தாததை தேர்ந்தெடு. புலி, பசு, மான், ஒட்டகச்சிவிங்கி. சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுவது எது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி. காயங்கள் குணமடையவும் புதிய செல்கள் உருவாகவும் உதவுவது எது? கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்பு, தாது உப்புக்கள். பெல்லாக்ரா நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, அது நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டமின் B12. முளைக்கட்டிய தானியங்களில் அதிகம் உள்ள விட்டமின் எது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே. மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? விட்டமின் ஏ, அயோடின், இரும்புச்சத்து, கால்சியம். பொறுத்துக. விட்டமின் சி, ரிக்கட்ஸ், விட்டமின் டி, ஸ்கர்வி, விட்டமின் கே, மலட்டுத்தன்மை, விட்டமின் இ, இரத்தம் உறையாமை. மேட்சிட்டு எதுக்கு சரியாக வருன்றதை பொறுத்திருங்க. கீழே இதுக்கு ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். கூற்று மற்றும் காரணம். இரும்புச்சத்து குறைபாட்டால் இரத்த சோகை ஏற்படுகிறது. கூற்று: இரும்புச்சத்து குறைபாட்டால் இரத்த சோகை ஏற்படுகிறது. காரணம்: இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியம். ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஏ சரி, ஆர் தவறு. ஏ தவறு, ஆர் சரி. டி ஆப்ஷன் வந்து அனைத்தும் தவறுன்னு வச்சுக்கோங்க. இங்கே டைப் பண்ணாமல் விட்டாச்சு, அனைத்தும் தவறுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பொருந்தாததை தேர்ந்தெடு. அரிசி, உருளைக்கிழங்கு, சர்க்கரை, முட்டை. அதிக அளவில் விட்டமின் சி கொண்ட பழம் எது? நெல்லிக்காய், ஆப்பிள், திராட்சை, பலாப்பழம். 1 கிராம் கொழுப்பில் எத்தனை கிலோ கலோரி ஆற்றல் உள்ளது? 4, 7, 9, 12. பொருந்தாததை தேர்ந்தெடு. காலரா, டைஃபாய்டு, காசநோய், ஸ்கர்வி. ரிக்கட்ஸ் நோயால் பாதிக்கப்படுவது எது? கண்கள், ஈறுகள், எலும்புகள், தோல். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? குவாஷியாக்கர், பெரிபெரி, முன்கழுத்து கழலை நோய், ஸ்கர்வி. கூற்று: வைரஸ் என்பது ஒரு நுண்ணுயிரி ஆகும். காரணம்: வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளது. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஏ சரி, ஆர் தவறு. நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷனும் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஏ தவறு, ஆர் சரி. 4th ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் தவறு. ஏ மற்றும் ஆர் தவறு. நெக்ஸ்ட்டு 13th. அயோடின் சத்து குறைபாட்டால் பெரியவர்களுக்கு ஏற்படும் நோய் எது?
இரத்த சோகை, முன்கழுத்து கழலை, ஸ்கர்வி, ரிக்கட்ஸ். இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதும் உங்களோட மார்க்ஸை மறக்காமல் என்ட்ரு பண்ணுங்கள். மார்க் என்ட்ரு பண்ணும்போது நெக்ஸ்ட் டைமும் நான் ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில். விக்டோரியா அமேசானிகா தாவரத்தின் இலைகள் எத்தனை கிலோ எடை வரை தாங்கும் திறன் கொண்டவை? 45 kg. ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் எது? அமீபா. குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? நத்தை. பறவைகளின் எலும்புகள் எத்தகையவை? எடை குறைந்த மற்றும் காற்று அறைகளை கொண்டவை. பொறுத்துக. இங்கே மணல் குன்றுகள் கொடுத்துருக்காங்களா? மணல் குன்றுகள் அப்படின்றது பாலைவனம். நெக்ஸ்ட்டு தாமரை, நன்னீர், ஆணிவேர் தொகுப்பு, இருவித்திலை, பாரமீசியம், ஒரு செல் உயிரி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், ஒட்டகம் திமில் பகுதியில் நீரை சேமித்து வைக்கிறது. இது தவறு. காரணம் தவறு. ஏன்னா அதோட திமில் பகுதியில் கொழுப்பு தான் சேமித்து வைக்கும். நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடு. காஸ்பியன் கடல், பைக்கால் ஏரி, சாம்பல் ஏரி, கங்கை ஆறு. பொருந்தாதது கங்கை ஆறு. தாவரங்களின் சுவாசம் எதன் வழியாக நடைபெறுகிறது? இலைத்துளை. நிலவாழ் தாவரங்களுக்கு உதாரணம் எது? ரப்பர் மரம். இதெல்லாம் நீர்வாழ் தாவரங்கள். ஹைட்ரில்லா, ஆகாய தாமரை, தாமரை இதெல்லாம் நீர்வாழ் தாவரங்கள். ஒரு செல் உயிரியான யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? கசை இழை. உலக வாழிட நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் முதல் திங்கள். கூற்று. மீன்களுக்கு செவ்வில்கள் சுவாச உறுப்பாக செயல்படுகின்றன. காரணம், செவ்வில்கள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகின்றன. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் மேட்சிட்டு. ஒளிச்சேர்க்கை கொடுத்துருக்காங்க. ஒளிச்சேர்க்கைனா அது எதில் நடைபெறும்? இலையில் நடைபெறும். ஒளிச்சேர்க்கை இலை. ஆணிவேர். ஆணிவேர்னா இருவித்திலை. கிளைகள் தண்டு. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது புலி. ஏன்னா புலி வந்துட்டு ஊன் உண்ணி, மற்றதெல்லாம் தாவர உண்ணி. சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுவது எது? விட்டமின் டி. காயங்கள் குணமடையவும் புதிய செல்கள் உருவாகவும் உதவுவது எது? புரதம். பெல்லாக்ரா நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? விட்டமின் B3, நியாசின். முளைக்கட்டிய தானியங்களில் அதிகமுள்ள வைட்டமின் எது? விட்டமின் சி. மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? விட்டமின் ஏ. நெக்ஸ்ட் மேட்சிட்டு. விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் கே இரத்தம் உறையாமை, விட்டமின் இ மலட்டுத்தன்மை. இரும்பு சத்து குறைபாட்டால் இரத்த சோகை ஏற்படுகிறது. இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியம். ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். பொருந்தாததை தேர்ந்தெடு. அரிசி, உருளைக்கிழங்கு, சர்க்கரை, முட்டை. பொருந்தாதது முட்டை. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்டு. முட்டை புரதத்தில் வரும். அதிக அளவில் விட்டமின் சி கொண்ட பழம் எது? நெல்லிக்காய். 1 கிராம் கொழுப்பில் எத்தனை கிலோ கலோரி ஆற்றல் உள்ளது? 9. பொருந்தாததை தேர்ந்தெடு. காலரா, டைஃபாய்டு, காசநோய், ஸ்கர்வி. பொருந்தாதது ஸ்கர்வி. ஏன்னா காலரா, டைஃபாய்டு, காசநோய் இதெல்லாம் பாக்டீரியாவினால் ஏற்படுற நோய். ஸ்கர்வி மட்டும் விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுறது. அதாவது விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுற நோய். ரிக்கட்ஸ் நோயால் பாதிக்கப்படுவது எது? எலும்புகள். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? குவார்ஷியக்கர். வைரஸ் என்பது ஒரு நுண்ணுயிரியாகும். காரணம், வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளது. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்.
அயோடின் சத்து குறைபாட்டால் பெரியவர்களுக்கு ஏற்படும் நோய் எது? முன் கழுத்து கழலை நோய். இப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 6th ஃபஸ்ட் டேர்மில் உயிரியல் மட்டும் டெஸ்ட் எழுதியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6th ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக டெஸ்ட்டு. சரிங்களா? நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி.